السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أنه لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والسابقون الأولون من المهاجرين والأنصار الذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه. صدق الله العليم. قال نبينا صلى الله عليه وسلم: الصحابي النجوم فبأيهم اقتديتم أو كما قال عليه الصلاة والسلام. எல்லாம் அல்ல அல்லாஹு ஜன்னஷானஹு தஆலாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவும் ஷஃபாத்தும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹு தஆலா கண்ணியமான சங்கையான இந்த நாளிலே அல்லாஹ் நம்மளை ஒன்று சேர்த்து இறைமறை வசனங்களை ஓதக்கூடிய, அதனுடைய விளக்கங்களை கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு இந்த நல்ல நேரத்தில் தந்ததை போன்று உலகம் உண்டான முஸ்லிமான மூமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் இது போன்ற நல்ல காரியங்களிலே பங்கேற்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி தந்தல்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கைகளை பார்க்கின்ற போதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய உம்மத்துமார்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போதும் எத்தனையோ வித்தியாசங்கள் இருக்கின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நட்பு கொண்டவர்கள், பெருமானாரை பின்பற்றி முற்றிலும் வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய பிறந்த உம்மத்து நாமதாம், உண்மையான முஸ்லிம்கள் நாங்கதாம், உண்மையிலே விசுவாசிகள் நாங்கதாம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது அவர்களுக்கும் நமக்கும் எத்தனை வித்தியாசங்கள் இருக்கின்றன என்பதை பார்க்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள்: என் அருமைக்குரிய சஹாபாக்களே, என் அருமைக்குரிய தோழர்களே, உங்களை எல்லாத்தையும் விட எனக்கு அதிகம் சிறப்புக்குரியவர்கள், என்னிடத்தில் அதிகம் சிறப்பை பெற்றவர்கள், அதிகம் என்னிடத்திலே மகத்துவத்தை கண்ணியத்தை பெற்றவர்கள், உங்களை விட என்னுடைய உம்மத்துமார்கள் எனக்கு மிக நேசத்துக்குரியவர்கள் என்று சொன்னார்கள். அந்த சபையிலே புதிதாக இஸ்லாத்தை தழுவிய ஒரு சஹாபி எழுந்தார். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உம்மத்துமார்கள் தான் உங்களுக்கு பிரியமானவர்களா? எங்களை விடையா? உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்லுகின்ற அனைத்தையும் நாங்கள் கேட்கின்றோம் யா ரசூலல்லாஹ், இரவும் பகலும் பட்டினியால் கடந்து யுத்த களத்தை நாங்கள் யுத்தம் செய்கின்றோம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்லிவிட்டால் மனைவியை விதையாக்குவதற்கு, குழந்தைகளை அனாதையாக்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எங்களை எல்லாத்தையும் விட உங்களிடத்தில் அதிக அன்பை பெற்றவர்கள் உங்களுடைய உம்மத்துமார்களா என்று கேட்கின்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: என் அருமைக்குரிய சஹாபாக்களே, நீங்கள் நான் நபி யார் என்பதை கண்கூடாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். எனக்கு வகி இறங்கக்கூடியதை நீங்கள் கண்கூடாக பார்க்கின்றீர்கள். நான் பேசக்கூடிய இந்த பேச்சை நீங்கள் நேரடியாக கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள்.
எனக்கு நான் காட்டக்கூடிய மோஜிசாத்துக்கள் அற்புதங்களை நீங்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் என்னுடைய உம்மத்துமார்கள் நான் நபி யார் என்பதை அவர்கள் கண்கூடாக பார்த்திருக்க மாட்டார்கள். நான் பேசக்கூடிய இந்த பேச்சை கேட்டிருக்க மாட்டார்கள். நான் காட்டக்கூடிய இந்த அற்புதங்களை அவர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் முழுமையாக என்னை அவர்கள் பின்பற்றி வாழ்வார்கள். அவர்கள்தான் உண்மையான உம்மத்துமார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அவ்வளவு ஒரு சிறப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தந்திருக்கின்றார்கள். ஆனால் அருமைக்குரிய சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய சபையில் இருக்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமைக்குரிய தோழர்களிடத்திலே இன்னைக்கு என்ன கிழமை அப்படி சொல்லி கேட்டால், நமக்கு தெரியும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு ஜும்மாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனிக்கிழமை நமக்கு தெரியும். ஆனால் சஹாபாக்கள் இருக்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னைக்கு என்ன கிழமை என்று கேட்டால் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான் என்று சொல்ல மாட்டார்கள். யா ரசூலல்லாஹ், என்ன கிழமை என்பது அல்லாஹும் ஆலமு வ ரசூலுஹு, அல்லாஹ்வுக்கும் தெரியும் ரசூலுக்கும் தெரியும் இது என்ன கிழமை என்பது அப்படித்தான் பதில் சொல்வார்கள். காரணம், பெருமானாருடைய வார்த்தைக்கு முந்தி ஒரு வார்த்தை சொல்லிவிடக்கூடாது. பெருமானாருக்கு தெரியாது நமக்கு ஏன் தெரிகிறது என்பதை உள்ளத்தில் அடிப்படையாக கொண்டவர்கள் அருமைக்குரிய சஹாபாக்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்களுடைய வாழ்க்கை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது நாம் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்ப்பதற்காக வருகின்றார்கள். அவர்கள் வருகின்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்லி அவர்களை வரவேற்று தன்னுடைய மேனியில் கிடக்கக்கூடிய துண்டை எடுத்து விரித்து விட்டார்கள். விரித்து அந்த துண்டிலே அமர செய்தார்கள். வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரித்த விரிப்பிலே அமர்கின்றார்கள். அவர்களோடு பேசிவிட்டு பேசி முடிக்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழக்கம் எப்படி இருந்தது என்று சொன்னால், யாராவது பெருமானாரை பார்ப்பதற்கு மதீனாவிற்கு வந்துவிட்டால் அவர்களை மதீனாவுடைய எல்லை வரைக்கும் கொண்டு போய் வழி அனுப்புவார்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் தன்னுடைய தோழர்களை ஒன்றாக அனுப்பிவிட்டு மதீனாவுடைய எல்லைக்கு பக்கம் வரைக்கும் அவர்களை ஒன்னா அழைத்து கொண்டு அவர்களை அனுப்பிவிடுவார்கள். இது பெருமானாருடைய வழக்கம். வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு தஆலா பார்க்க வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தார். பெருமானாரிடத்திலே பேச வேண்டிய பேச்சுக்களை பேசி முடித்துவிட்டு அவர்கள் செல்லுகின்ற போது முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், முஆவியா, வாயில் இப்னு ஹுஜரை மதீனாவுடைய எல்லை வரைக்கும் நீங்கள் சென்று வழி அனுப்பிவிட்டு வர வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். முஆவியா எழுந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், தான் செல்லக்கூடிய அந்த பொறுப்புக்கு நம்மளை தயார்படுத்தி விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு எழுந்தார். வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய குதிரையிலே ஏறி உட்கார ஆரம்பித்து விட்டார். முஆவியா நினைக்கிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று வாயில் இப்னு ஹுஜர் நம்மளையும் குதிரையில் ஏற்றி விடுவார், அவரோடு ஒன்றாக குதிரையில் சவாரி செய்து மதீனாவுடைய எல்லை வரைக்கும் நாம் செல்லலாம் என்று ஆசையோடு எண்ணிக்கொண்டு காலில் செருப்பு இல்லாதவர்களாக பாலைவண்ண மண்ணிலே நின்று கொண்டு இருக்கின்றார்கள். வாயில் இப்னு ஹுஜர் குதிரையில் ஏறி உட்கார்ந்து இருக்கின்றார். முஆவியா பக்கத்தில் இருக்கின்றார். தன்னை ஏற சொல்வார் என்று எதிர்பார்க்கிறார். எந்த ஒரு வார்த்தையும் வாயில் இப்னு ஹுஜர் பேசவில்லை. உடனே முஆவியா கேட்கிறார்கள், இந்த குதிரையில் உங்களோடு நானும் சேர்ந்து அமரட்டுமா என்று கேட்டார்கள். வாயில் இப்னு ஹுஜர் சொன்னார், முஆவியா, என் குதிரையில் ஏறக்கூடிய தகுதி உங்களுக்கு இல்லை என்பதை சொல்லிவிட்டார். என் குதிரையில் ஏறக்கூடிய தகுதி உங்களுக்கு இல்லை என்று சொல்லிவிட்டார். மீண்டும் முஆவியா ரலியல்லாஹு தஆலா கேட்டார்கள், வாயில் இப்னு ஹுஜரே, குதிரையில் ஏறக்கூடிய தகுதி எனக்கு இல்லை என்று சொன்னால் நான் செருப்பு இல்லாமல் இந்த பாலைவன மண்ணிலே நின்று கொண்டிருக்கிறேன், உங்களுடைய செருப்பை எனக்கு தார்கள், மதீனாவுடைய எல்லை வரைக்கும் நான் போட்டு நடந்து வருகிறேன், அதற்கு பின்பு உங்களுடைய செருப்பை நான் உங்களிடத்தில் தருகிறேன் என்று சொன்னபோது செருப்பை போடக்கூடிய தகுதி கூட உங்களுக்கு இல்லை என்பதை வாயில் இப்னு ஹுஜர் சொல்லிவிட்டார். மீண்டும் முஆவியா கேட்கிறார்கள், குதிரையிலும் ஏற்றவில்லை, செருப்பும் எனக்கு தரவில்லை, நீங்கள் குதிரையில் செல்லுகின்ற போது
குதிரையோடு நான் ஓடி உங்களோடு வரட்டுமா என்று கேட்டபோது வாயில் இப்னு ஹுஜ்ர் சொன்னார், குதிரையோடு நீங்கள் வர வேண்டாம், குதிரைக்கு அப்பாற்பட்டு நீங்கள் வர வேண்டும், என் குதிரையோடு நீங்கள் வரக்கூடிய தகுதி கூட உங்களுக்கு கிடையாது என்று சொன்னபோது முஆவியா ரலியல்லாஹு தஆலா பெருமானாருடைய சொன்ன அந்த சொல்லை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி, அவருடைய வழிமுறைகளை பேடி நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மதீனாவுடைய எல்லை வரைக்கு வெறுங்காலோடு ஓடி ஓடி செல்கின்றார்கள். மதீனாவுடைய எல்லை வந்தபோது வழி அனுப்பிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார்கள். வந்து யா ரசூலல்லாஹ், தாங்கள் சொன்னதை நான் செய்துவிட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆவியாவுக்கு துஆ செய்கிறார்கள். முஆவியா என்னுடைய சொல்லை நிலைநாட்டி விட்டார், என்னுடைய சொல்லை முஆவியா நிலைநாட்டி விட்டார் என்று துஆ செய்கிறார்கள். அந்த துஆ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த துஆ 5 மாகாணங்களுக்கு அதிபதியாக ஆட்சி செய்யக்கூடிய பொறுப்பை முஆவியா ரலியல்லாஹு தஆலா அனுபவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். ஒரு நாள் குதிரையில் ஏற்பதற்கு மறுத்த, செருப்பை கொடுப்பதற்கு மறுத்த, குதிரையுடைய நிழலில் கூட வருவதற்கு தகுதி இல்லை என்று சொன்ன வாயில் இப்னு ஹுஜ்ர் முஆவியாவை பார்ப்பதற்காக வருகிறார். வருகின்ற போது 5 மாகாணங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய முஆவியாவை நாம் எப்படி பார்ப்பது? அங்கு ஒரு நாள் குதிரையில் ஏற்றவில்லை, ஒரு நாள் செருப்பை கேட்டார் கொடுக்கவில்லை, எதற்கும் சம்மதமில்லை, தகுதி இல்லை என்று சொல்லிவிட்டவே இந்த முஆவியாட்ட போய் நாம் எப்படி உதவி கேட்பது என்று பயந்து பயந்து நடுங்கி நடுங்கி முஆவியாடத்திலே வருகிறார்கள். முஆவியா, நான் யார் என்பது உங்களுக்கு தெரிகின்றதா? முஆவியா சொன்னார்கள், உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ என்னிடத்தில் நீங்கள் கேளுங்க, நான் தருகிறேன் என்று சொன்னார்கள். உடனே வாயில் இப்னு ஹுஜ்ர் உள்ளே சென்றார். 5 மாகாணங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய முஆவியா ரலியல்லாஹு தஆலா பெருமானார் விரிப்பதை போன்று தன்னுடைய மேல கடந்த துண்டை எடுத்து விரித்து விட்டார்கள். வாயில் இப்னு ஹுஜ்ரை அமரச் செய்தார்கள். அமரச் செய்துவிட்டு உங்களுடைய உதவிகள் என்ன என்று கேட்கும்போது, என்னென்ன உதவிகள் எனக்கு செய்ய வேண்டுமே என்று கேட்டபோது எல்லா உதவிகளையும் எதுவும் சொல்லாமல் கொடுத்து விட்டார்கள். மீண்டும் கேட்கிறார், முஆவியா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? ஒரு நாள் நான் குதிரையில் செல்லுகின்ற போது தங்களை நான் ஏற்றதற்கு மறுத்து விட்டேனே, ஞாபகம் இருக்கிறதா என்று சொன்னபோது முஆவியா சொன்னார்கள், நான் உங்களை உபசரிப்பது, உங்களுக்கு உதவி செய்வது, உங்களை அன்பு கொள்வது, உங்களை நான் அமரச் செய்வது உங்களுக்காக நான் செய்யவில்லை. எங்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இப்படித்தான் வாழ்க்கை கற்றுத் தந்திருக்கிறார்கள், அதைத்தான் நான் செய்வேன் என்று உதவி செய்து அனுப்பிவிடுகிறார்கள் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை எங்கே இருக்கின்றது? நம்முடைய வாழ்க்கை எங்கே இருக்கிறது? கொடுத்ததை சொல்லி காட்டக்கூடிய ஒரு எண்ணங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது, கொடுப்பதற்கு மறுக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கின்றது. ஆனால் கொடுத்து விட்டு வேறு ஒரு வரத்தில் சொல்லக்கூடிய ஒரு எண்ணங்கள் தான் நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை விளங்கி பார்க்க வேண்டும். அருமைக்குரியவர்களே, நமக்கும் பெருமானாருடைய தோழர்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கின்றது. நம்மிடத்தில் உதவி கேட்டு வருகிறான், உடனே நாம் நினைத்துக் கொள்வோம், இவன் நமக்கு என்னென்ன காரியங்களை செஞ்சான, இவளை இடையூறு பண்ணான, எனக்கு உதவி செய்யவா செய்ய வேண்டாமா என்று விளங்கிக் கொள்வோம். மறுபடியும் ஒரு மனசில் நினைப்போம், பார்த்தாலும் பாவமா இருக்குது, ஏதாவது ஒரு உதவி செய்யலாம் என்பதை விளங்கிக் கொள்வோம். மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய மார்க்கத்தினுடைய அறிஞராக இருந்தார்கள். ஹதீஸ் கலைகளை கற்றவர்கள் மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு நாள் தெருவில் சென்று கொண்டு இருக்கின்ற போது ஒரு சிறுவனை காணுகின்றார்கள். அந்த சிறுவனிடத்திலே தான் செல்லக்கூடிய ஒரு பாதையை நோக்கி வழி கேட்கப்பட வேண்டும். அது கேட்பதற்கு முன்னால் மாலிக் பின் தீனார் அந்த சிறுவனை பார்த்து எண்ணுகின்றார்கள் மனசிலே, இந்த சிறுவனிடத்திலே வழி கேட்கப்பட வேண்டும். வழி கேட்பதற்கு முன்னால் ஒரு வார்த்தை பேச்சு ஆரம்பிப்பதற்கு முன்னால் சலாம் சொல்ல வேண்டும் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து. ஆனால் பேசி முடிக்கின்ற போதும் சலாம் சொல்லி முடிக்க வேண்டும் என்பது பெருமானாருடைய சுன்னத்து. இந்த சின்ன சிறிய சிறுவனுக்கு நாம் சலாம் சொல்லுவதா, சலாம் சொல்லாமலே வழியை கேட்பதா என்று நினைக்கிறார். சலாம் சொல்லி வழியை கேட்பதா அல்லது சலாம் சொல்லாமலே வழியை கேட்பதா என்று மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உள்ளத்திலே நினைக்கிறார்கள். நினைத்து கொண்டு சொல்லவா வேணாமா, இருந்தாலும் பெருமானாருடைய சுன்னத் அல்லவா, சொல்லி விடுவோம் என்று அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி அந்த சிறுவனிடத்திலே சலாம் சொல்கிறார். வ அலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. மாலிக் பின் தீனாரே, உங்களுக்கு என்ன தேவை என்று சிறுவன் கேட்கிறார். மாலிக் பின் தீனார் திகைக்கின்றார்கள். நம்முடைய பெயர் அவருக்கு முன்பின் தெரியாது, இந்த சிறுவன் நமக்கு முன்பின் தெரியாது,
சலாம் சொன்ன உடனே பதில் சொல்லிவிட்டு மாலிக் பின் தீனாரே உங்களுடைய தேவைகள் என்ன என்று கேட்கிறாரே, இவர் யார் என்று சொல்லிவிட்டு வேகமாக அவரோடு சென்று உட்கார்ந்து அமர்ந்து விட்டார். எனக்கு ஒரு இல்மை நீ கற்றுத்தந்து விட்டாய், எனக்கு ஒரு இல்மை நீ கற்றுத்தந்து விட்டாய். என்ன மாலிக் பின் தீனாரே, எனக்கு சலாம் சொல்லவா சொல்ல வேண்டாமா என்ற ஒரு சிந்தனை என்னுடைய உள்ளத்தில் வந்தது. ஆனால் எனக்கு நீண்ட நாட்களாக ஹதீஸ்களில் எனக்கு ஒரு சிந்தனை வந்து கொண்டிருக்கிறது. நப்சு என்று சொன்னால் என்ன, அக்குல் என்று சொன்னால் என்ன என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் என்னை விட விளக்கசாலியாக என் பெயரை சொல்லக்கூடிய அறிவாளியாக நீ இருக்கின்றாய், எனக்கு விளக்கத்தை சொல்லி என்று கேட்டபோது மாலிக் பின் தீனார் இடத்திலே அது சிறுவன் சொல்லி காட்டினார். மாலிக் பின் தீனாரே, நப்சு என்றால் என்ன என்பது உங்களுக்கு தெரியாதா? அக்குல் என்று சொன்னால் என்ன என்பது உங்களுக்கு தெரியாதா? நான் சொல்லுகிறேன், என்னை நீங்கள் பார்த்த போது சலாம் சொல்லவா வேண்டாமா என்று நினைத்தீர்களே, அதுதான் நப்சு. இவருக்கு சலாம் சொல்வதா வேண்டாமா என்று நினைத்தீர்களே, அதுதான் நப்சு. அக்குல் என்று சொன்னால் என்ன தெரியுமா? சலாம் சொல்வது பெருமானாருடைய சுன்னத் என்று நினைத்துக் கொண்டு எனக்கு சலாம் சொன்னீர்களே, அதுதான் அக்குல் என்பதை சொல்லி காட்டுகிறார். உடனே மாலிக் பின் தீனார் அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். அந்த சிறுநடத்தில் என்று துஆ செய்தார்கள். நான் தான் விளங்கியவன் அறிவாளி என்று நினைத்துக் கொண்டேன், என்னை விட அறிவாளிகள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்பதை மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். அறிவிக்கிறீர்களே, நம்மிடத்தில் எந்த விதமான ஒரு அறிவும் இல்லை, எதையும் நாம் விளங்கவில்லை, ஏதோ ஒன்றை நாம் கற்றிருக்கின்றோம். ஆனால் கற்றுக்கொண்டது கையளவுதான், கற்றுக்கொள்ள வேண்டியது கடலளவு இருந்து கொண்டிருக்கின்றது. இதைத்தான் மாலிக் பின் தீனார் சொன்னார்கள், என்னை விட விளக்கசாலிகள் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நினைத்துக் கொண்டு எனக்கு ஒரு இல்மை கற்றுத்தந்ததற்காக உனக்கு நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன் என்று மாலிக் பின் தீனார் துஆ செய்தார்கள். அறிவிக்கிறவர்களே, நினைத்து பார்க்க வேண்டும், சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது, இமாம்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கின்றது என்பதை பார்க்கப்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது, பெருமானாரும் தோழர்களும் எப்படி நடந்து கொண்டார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டியவன், பெருமானாரை கொலை செய்ய வேண்டும் திட்டமிட்டவன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசியவன், அவனிடத்தில் எப்படி பெருமானார்கள் நடந்து கொண்டார்கள், தோழர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று சஹாபா தோழர்களை பார்க்க வேண்டும். அவருடைய வாழ்க்கை நாம் பார்க்கப்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை தோழர்களை அதிகமான பேர்களை கொண்டு குவித்த யமாமா நாட்டு மன்னர் துமாமா கொலை செய்து கொண்டு இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி கிடைக்கின்றது, அந்த துமாமாவை எங்கு பார்த்தால் நீங்கள் பிடித்து இழுத்துக் கொண்டு இந்த மரத்திலே கட்டி வையுங்கள் என்று உத்தரவிடுகிறார். சஹாபாக்களுக்கு சொல்லவா வேண்டும்? ஒரு வார்த்தையை பெருமானார் சொன்னார்கள், உடனே சஹாபாக்கள் நாலா புறங்களில் சுட்டு சூழ்ந்தார்கள். துமாமாவை கட்டி இழுத்துக் கொண்டு மரத்திலே கட்டி வைத்து இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து, துமாமா, இவ்வளவு பேர்களை கொண்டு குவித்து விட்டாயே, இப்பொழுது இந்த மரத்தில் கட்டி வைக்கப்பட்டு இருக்கின்றாயே, உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்பதை கேட்டார்கள். உன் கடைசி ஆசை என்ன? என்ன கேட்டாலும் உனக்கு தருவேன், உன்னுடைய ஆசை என்ன சொல்லு என்று சொன்னார்கள். உடனே துமாமா சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, அரபியர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு, ஒன்றுக்கு ஒன்றை பழி வாங்காமல் விடமாட்டார்கள். ஆனால் நான் நிறைய கொலைகளை செய்துவிட்டேன், நீங்கள் நாடினால் என்னை நீங்கள் கொலை செய்து விடலாம். ஆனால் நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் கொலை செய்ய மாட்டீர்கள், நீங்கள் நாடினால் என்னை மன்னித்து விடலாம். அப்படி நீங்கள் மன்னித்து விட்டால் காலமெல்லாம் உங்களுக்கு நான் விசுவாசமாக நான் இருந்து கொள்வேன் என்று சொன்னார். அதுக்கும் உங்கள் முடியவில்லை என்று சொன்னால் ஏதாவது வரி கேளுங்க, அந்த வரியை நான் உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன், என்னை நீங்கள் விட்டு விடுங்கள் என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உனக்கு கடைசி ஆசை என்ன இருக்கிறது என்று கேட்டார்கள். மீண்டும் இதைத்தான் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த துமாமாவுக்கு நல்ல உணவுகளை கொடுங்கள், குடிப்பதற்கு தண்ணீரை கொடுங்கள், தூங்குவதற்காக அவருக்கென்று நல்ல இடங்களை அமைத்து கொடுங்கள் என்று உணவு கொடுக்கப்படுகிறது, தண்ணீர் கொடுக்கப்படுகிறது, அவர்களை தூங்குவதற்காக இடங்களும் கொடுக்கப்படுகிறது. இதே போலதான் மீண்டும் மீண்டும் துமாமா சொன்னார். சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவரை அவிழ்த்து விடுங்கள், அவரை விட்டு விடுங்கள், அவர் எங்கு வேண்டாலும் சென்று கொள்ளட்டும், அவர்களை எதுவும் சொல்ல வேண்டாம், செய்ய வேண்டாம், அவர்களை கொலை செய்ய வேண்டாம், அவர்களை திட்ட வேண்டாம், அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவையிலிருந்து சென்று விடட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவிழ்த்து விடப்பட்டது. அவிழ்த்து விட்ட உடனே துமாமா அடர்த்தியான ஒரு தோட்டத்துக்குள் சென்றார்.
அங்கு ஒரு நீர் ஊட்டுகள் இருக்கின்றது. அந்த நீர் ஊட்டுகள் நன்கு குளித்தார், ஒலு செய்தார், திரும்பி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய கரங்களை கொடுங்கள், நான் உங்களோடு முசாபா செய்து கலிமா சொல்லி உண்மையான முஸ்லிம்களாக உங்களுடைய தோழராக நான் ஆகிவிடுகிறேன் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என்ன துமாமா, மீண்டும் மீண்டும் நான் கேட்டபோது எந்த பதிலும் சொல்லவில்லையே, இப்பொழுது ஏன் நீங்கள் திரும்பி வந்து நீங்கள் கலிமா சொல்ல விட ஆசைப்படுகிறீர்களே? சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னை கட்டி வைத்த போது நீங்கள் நாடினால் என்னை கொலை செய்யலாம், நாடினால் மன்னிக்கலாம், ஆனால் எதுவும் செய்யாமல் உயர்ந்த உணவுகளை கொடுத்து என்னை உபசரித்தீர்களே, இந்த உபதேசம் செய்யக்கூடிய தலைவர்கள் எங்கும் எனக்கு காணவில்லை, நீங்கள் தான் உங்களோடு நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி முஸ்லிமாகி விட்டார்கள். அருமைக்குரியவர்களே, நினைத்து பார்க்கப்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களோடு சேர்ந்து ஒரு தோழர்களாக வாழ வேண்டும் என்று ஒரு ஆசைப்பட்டார்கள் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றார்களே, அந்த பொருத்தத்தை பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு இருந்திருக்கின்றதா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சாரில் லதீன தபஊஹும் பிஹ்சானி ரலியல்லாஹு அன்ஹு வரலு அன்ஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்சாரிகளும் முஹாஜிர்களும் ஈமானை ஏற்றுக்கொள்வதில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொண்டார்கள். ஆனால் அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் புரிந்து கொள்கிறான். அவர்கள் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள். வரலு அனுகோ, அவர்கள் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள். ஜன்னாத்து தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹாரோ காலிதீன ஃபியா அபதா ஜாலிகல் ஃபௌசுல் அலீம். அவர்கள் மகத்தான வெற்றியை பெற்றுக் கொண்டார்கள். அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு, சொர்க்கத்திலே அவர்களுக்காண்டி நீர் ஊட்டுக்கள் ஆறுகள் ஓடுகிறது என்பதை அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொண்டார்களே, அந்த பொருத்தத்தை பெற்றுக் வாழ்க்கை ஒரு இபாதத்து, பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய தொழுகை, பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய வியாபாரம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய கொடுக்கல் வாங்கல், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய குடும்ப வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய அமானித பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய தலைமை பதவி நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நினைத்து பார்த்தால் சஹாபாக்களுக்கும் நமக்கும் எத்தனையோ வித்தியாசங்கள் இருக்கிறது. அருமைக்குரியவர்களே, இதுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை. சஹாபாக்களுடைய பேரை சொன்னாலே ரலியல்லாஹ், அல்லாஹ் உங்களை புரிந்து கொள்வான் என்ற வார்த்தையை அல்லாஹ் நம்மளை சொல்ல வைத்து விட்டான். வெறுமென்ன அபூபக்கர் என்று சொல்ல முடியாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹ் அல்லாஹ் புரிந்து கொண்டான், உமர் ரலியல்லாஹ் அல்லாஹ் புரிந்து கொண்டான், உஸ்மான் ரலியல்லாஹ் அல்லாஹ் புரிந்து கொண்டான், அலி ரலியல்லாஹ் அல்லாஹ் புரிந்து கொண்டான். நம்மள வேண்டாம் வெறுமென்ன பேரை சொல்லி சொல்லலாமே தவிர சஹாபாக்களை வெறுமென்ன பேரை சொல்ல முடியாது. சொல்லுகின்ற போதே அல்லாஹ் புரிந்து கொள்ளப்பட்டான் என்ற வார்த்தை சொல்ல வேண்டும் என்பது நமக்கு மட்டுமல்ல, கியாமத் நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய சந்ததிகளும் ரலியல்லாஹ் என்று சொல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே முத்திரை குத்தி விட்டான். அதைத்தான் நாம் இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கிறார்கள். தோழர்களுக்கு மத்தியிலே ஒரு குறைவு ஏற்படுமையானால் தான் செய்யக்கூடிய அந்த பொறுப்பில், தன்னுடைய ஆட்சியில், தன்னுடைய பதவியில் ஒரு குறைவு ஏற்பட்டிருமையானால் உடனடியாக சொல்வார்கள், இவரிடத்தில் இன்னும் குறைகள் இருக்கிறது, உடனே நீங்கள் விசாரணை செய்யுங்கள். விசாரணை செய்து குறைவு இல்லாமல் அதை முடிவு கட்டி விடுவார்கள் சஹாபாக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை தோழர் ஸஅத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யமன் தேசத்தினுடைய கவர்னராக இருக்கின்றார்கள். யமன் தேசத்தினுடைய கவர்னராக இருக்கின்றார்கள். இவர்களை பற்றியும் உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே சொல்லப்படுகின்றது, யா அமீருல் முஃமினீன் ஸஅத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கவர்னராக இருக்கக்கூடிய ஸஅத் இப்னு ஆமிர் அவர்கள் 4 விதமான தப்புகளை செய்து கொண்டிருக்கிறார். நீங்க உடனே அவரை கூப்பிட்டு விசாரிங்க. ஸஅத் இப்னு ஆமிர் 4 விதமான தப்புகளை செய்து கொண்டிருக்கிறார், உடனே அவரை கூப்பிட்டு நீங்கள் விசாரிங்கள். சொன்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா விட்டு விடுவார்களா? விட்டு விட மாட்டார்கள். என்ன என்று கேட்கிறார்கள். நான் கவர்னராக நியமிக்கப்பட்ட என்னுடைய தோழர் 4 விதமான தவறுகளை செய்து அவர்கள் கவர்னராக இருக்கார் என்று சொன்னால் உண்மையில் அப்படி இருக்க முடியாது, அவர் தவறு செய்ய மாட்டார், அது என்ன தவறு என்று கேட்கிறார்கள். உடனே சொன்னார்கள், ஸஅத் இப்னு ஆமிர் அவர்கள் வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை எடுத்துக் கொள்கிறார், வாரத்தில் ஒரு நாள் லீவ் எடுத்துக் கொள்கிறார். அந்த லீவை தான் இன்னைக்கு அரசாங்கம் நமக்கு கொடுத்திருக்கு, வாரத்தில் ஒரு நாள் லீவு. இது யார் வகுத்து கொடுத்தது? சஹாபாக்கள் அன்றை வகுத்து கொடுத்தார்கள். வாரத்தில் ஒரு நாள் ஓய்வு எடுத்துக் கொள்கிறார். ஆனால் பணிகளை கவனிப்பதற்கு அலுவலகங்களுக்கு வருகின்ற போது 10 மணிக்கு தான் வந்து கொண்டிருக்கிறார். இரவில் அலுவலகங்களை அவர்கள் கவனிப்பது இல்லை. ஆனால் 4வது ஒன்று, அவர்கள் திடீரென்று மயக்கமுட்டு கீழே விழுந்து விடுகிறார். 4 விதமான குற்றச்சாட்டுகள். ஒன்று,
வாரத்தில் ஒரு நாள் லீவ் எடுத்துருக்காரு. இன்னொன்று என்ன அப்படி சொன்னா, தன்னுடைய டியூட்டிக்கு வேலைக்கு வரும்போது 10 மணிக்கு தான் வர்றாரு. இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படி சொன்னா, இரவுல சரியான முறையில பணி செய்வதில்லை. இன்னொரு குற்றச்சாட்டு, திடீரென்று மயக்கமிட்டு கீழே விழுந்து விடுகிறார். இந்த 4 விதமான குற்றச்சாட்டுகள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் சொல்லப்படுகின்ற போது, அழைத்து வாருங்கள் சயீத் இப்னு ஆமீர் என்று சொன்னார்கள். சயீத் இப்னு ஆமீர் அழைத்து கொண்டு வரப்படுகின்றது. கேட்டார்கள் அமீருல் மூமினீன், சயீத் இப்னு ஆமீரே, அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதமான ஒரு பொறுப்புகள் அல்லவா, இந்த பொறுப்புகளில் தாங்கள் சரிவர நடக்கவில்லையே என்று 4 விதமான குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது சொல்லப்பட்டிருக்கின்றது, காரணம் என்ன என்று கேட்டபோது உடனே சயீத் இப்னு ஆமீர் சொன்னார், அமீருல் மூமினீனே, வாரத்தில் ஒரு நாள் நான் விடுமுறை எடுத்துக் கொள்கிறேன், உண்மைதான் என்று சொன்னார். நான் ஏன் வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை எடுக்கிறேன் தெரியுமா? என்னிடத்திலே ஒரே ஒரு கம்பளி ஆடை, கனத்த ஆடை, தடிப்பமான ஆடை, ஒரே ஒரு ஆடை தான் இருக்கின்றது. இந்த ஆடையை வாரத்தில் ஒரு நாள் தான் நான் துவைப்பேன். அப்படி துவைத்தால் அந்த ஆடை காய்வதற்கு ஒரு நாள் ஆகிவிடும். எனவே வாரத்தில் ஒரு நாள் நான் லீவ் எடுத்துக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா கட்டி பிடித்து ஆமீருடைய சயீத் இப்னு ஆமீருடைய நெத்தியில முத்தமிட்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா, நீங்கள் தான் உண்மையான கவர்னர் என்று சொன்னார்கள். இரண்டாவது காரணம், 10 மணிக்கு நான் வருவது உண்மைதான் சொன்னார்கள். உண்மைதான். நான் ஏன் 10 மணிக்கு வருகிறேன் என்று தெரியுமா? என்னுடைய மனைவி உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார். அவருக்கு செய்யக்கூடிய கடமைகள் எல்லாம் செய்து முடித்துவிட்டு மனைவியை சந்தோஷப்படுத்திவிட்டு நான் அலுவலகங்களுக்கு வருகின்ற போது 10 மணியாக எனக்கு ஆகிவிடுகிறது. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா கட்டி பிடித்து நெத்தியில் முத்தமிட்ட, நீங்கள் தான் உண்மையான கவர்னர் என்று சொன்னார்கள். மூன்றாவது, இரவின் அலுவலகங்களை நான் ஏன் கவனிப்பதில்லை என்று சொன்னான், பகலை அடியார்களுக்காக ஒதுக்கிவிட்டேன், இரவை படைத்த ரஹ்மானுக்காக நான் ஒதுக்கிவிட்டேன். பகலில் அடியார்களை செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறேன், இரவில் படைத்தவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நான் செய்கிறேன் என்று சொன்னபோது உண்மையில் நீங்கள் தான் கவர்னர் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா 3வது முறை நெத்தியிலே முத்தமிட்டார்கள். 4வது சொன்னார்கள், நீங்கள் ஏன் அடிக்கடி மயக்கமிட்டு கீழே விழுந்து விடுகிறீர்கள் சயீத் இப்னு ஆமீரே என்று கேட்டபோது உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே அழுது தேம்பி கண்ணீரை வடித்து சொன்னார்கள், அமீருல் மூமினீனே, நான் ஏன் மயக்கமிட்டு கீழே விடுகிறேன் என்று தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்திற்காக வேண்டி குபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடுமையான முறையிலே துன்புறுத்தப்பட்டு வேதனை செய்யப்பட்டு அவர்கள் தூக்கில் இடப்பட்டதை என் கண்ணால் நான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது நான் இஸ்லாம் ஆகவில்லை. என் கண்ணால் பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது நான் இஸ்லாம் ஆகவில்லை. அப்போதுதான் நான் நினைத்துக் கொண்டேன், இந்த குபைப் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி பெருமானாருடைய வழியை பின்பற்றிய ஒரே காரணத்திற்காக வேண்டி, இந்த தீனை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக வேண்டி கடுமையான முறையிலே வேதனை செய்யப்பட்டு தூக்கிலிடக்கூடிய அளவுக்கு இவருடைய நிலைமை ஆகிவிட்டது என்று நினைத்துக் கொண்டு நான் அப்போது என்ன வைத்தேன், உண்மையிலே இப்பொழுது நான் முஸ்லீமாக இருந்திருந்தால் நம்முடைய உயிரை கொடுத்து அந்த குபைப்பை காப்பாற்றிருப்போம் என்று நினைத்துக் கொண்டேன். அந்த சிந்தனை எனக்கு வருகின்ற போது அநியாயமாக நான் இஸ்லாமாக இருக்காத ஒரு நிலையிலே ஒரு உயிர் போய்விட்டது என்று நினைக்கின்ற போது என் அறியாமல் மயக்கமிட்டு நான் கீழே விழுந்து விடுகிறேன் என்று சொன்னபோது உமர் ரலியல்லாஹு தஆலா 4வது முறை அழைத்து நெத்தியிலே முத்தமிட்டு சொன்னார்கள், உண்மையான கவர் நீர்தான், உண்மையான தோழர் நீர்தான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான தோழர்களை தான் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திவிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், இறைவா, நீ கொடுக்கப்பட்ட இந்த அமானிதமான இந்த பொறுப்பு, அமானிதமான இந்த பதவி, இந்த ஆட்சியிலே நீதி நேர்மையோடு வாழக்கூடிய எனக்கு தோழர்களை தந்தாய் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள். இறைவனுக்காக சஜ்ஜா செய்து நன்றி செலுத்த அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை, சஹாபா தோழர்களுடைய வாழ்க்கை எங்கு இருக்கிறது என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். ஒருவருக்கொருவர் ஒவ்வொரு காரியங்களிலும் முந்திக் கொண்டு செய்யக்கூடியவர்கள், நன்மைகள் போட்டி விடக்கூடியவர்கள், நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்கள், இபாதத்தில் போட்டி விடக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் போட்டி விடக்கூடியவர்கள் அருமைக்குரிய சஹாபாக்கள் தான் என்பதை விளங்கிக் கொண்டு சத்திய சஹாபாக்களுடைய வாழ்க்கையை உண்மையான முறையில் பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல மக்கள் அல்லாஹ் வாழ்த்துவானாக. எல்லா நிலைகளிலும் இன்மைய மறுமையின் வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாக அல்லாஹ் ஆக்கி தந்துள்வானாக. நம்முடைய ஒவ்வொரு தேவைகளையும் காரியங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்துள்வானாக. நம்முடைய ஒவ்வொரு அமல்களையும் இபாதத்துகளையும்
அல்லாஹு தாலா புரிந்து கொள்வானாக. நம்மளில் யாரெல்லாம் வியாதிஸ்தராக இருக்கின்றார்களோ அவருடைய வியாதியை அல்லாஹு தாலா குணப்படுத்துவானாக. அவர்களுக்கு ஷிஃபாவை கொடுப்பானாக. எல்லா நிலைகளிலும் இறை கடமைகளை பரிபூர்ணமான முறையில் செய்யக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் நசீபாக்கி தந்துள்வானாக. அல்லாஹ்வுடைய அருள்மலையை ரஹ்மத்தான மலையை நம் ஊரில் பொழிய செய்வானாக. எதை சொன்னமோ எதை கேட்டோமோ அதனுடைய அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி தந்துள்வானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.